மூன்று மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படாமல் எதிர்கட்சிகள் சதீஷ் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து கொண்டு வந்த மகளிருக்கு அநீதி இழைத்திருக்கிறது எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத பாஜக இல்ல, இது வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதாக்கும் தொகுதி மறுவரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க பாஜக செய்திருக்கிற ஒரு சூழ்ச்சி தான். இது கொண்டு வரப்பட்டிருப்பது தொகுதி மறுவரை மசோதா தான். இதை வந்து மகளிர் இடஒதுக்கீடு என்ற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. அது இப்போ இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலே அதை உடனடியாக நம்ம நிறைவேற்றலாம். இவங்க வந்து தொகுதி மறுவரை என்ற மிகுந்த சிக்கல் நிறைந்த ஒரு பிரச்சனையை 50 வருடமாக ஃப்ரீஸ் செய்யப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் வந்து பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சாசனம் சொல்லுது. அது ஒரு முக்கியமான கோட்பாடு. இன்னொரு பக்கம் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களால் ஏற்பட்டிருக்கிற அசமத்துவமான நிலை, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய முரண் இருக்கிறது, ஒரு பெரிய சவால் இருக்கு. இதை சந்திப்பது இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அனைத்து மாநிலங்களினுடைய முதலமைச்சரை நடத்தி ஒன்றுபட்ட ஒரு ஆலோசனையை உருவாக்கி அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே கொண்டு போய் வைப்பதன் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற முடியும். ஆனால் இப்படி எந்த விதமான எக்ஸசைஸும் செய்யாமல் ஒரு 50 ஆண்டு காலம் ஃப்ரீ செய்யப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற விஷயத்தை மீண்டும் மறு ஓப்பன் பண்ணி 50 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மசோதாவை கொடுத்து நிறைவேற்றியது என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சூழ்ச்சி. குறிப்பாக தென் மாநிலங்களின் மீது பாஜகவுக்கு இருக்கிற வஞ்சகம், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய வெற்றிகரமான மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற அநீதியும் தண்டனையுமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சார், இதுவரை தமிழக வரலாற்றிலே காணாத ஒரு வாக்குப்பதிவு வந்து இந்த முறை வந்து நிகழ்ந்திருக்கு. இது சில பேர் வந்து புதிய கட்சிகளோட வரவுன்றதுனாலதான் அப்படிங்கிற ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, அதாவது போன சட்டமன்றத்தை விட தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 21 லட்சம் வாக்குகள் தான் கூடியிருக்கு. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் அது 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. அதற்கு முன்பு 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் ஏறக்குறைய 40 லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தால் இந்த முறை 21 லட்சம் வாக்குகள் தான் குறைந்திருக்கு. சதவிகித உயர்வு என்பதற்கு காரணம் எஸ்ஐஆர். மற்றபடி வந்து சராசரி உயர்வு என்னவோ அதுதான் வந்து பிரதிபலித்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டின் சராசரியை கூட இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கவில்லை என்பதை தான் பார்க்கிறேன். திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. இயல்பாகவே வந்து 3-4 அணிகள் போட்டியிடுகிற பொழுது ஆளுகிற கட்சியினுடைய அணியினுடைய வாக்கு சதவீதம், வாக்கு வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்கும். இயல்பாக வெற்றி வந்து மிக அதிகமாக கிடைக்கும். இதையால யாரு சார் பாதிப்படுது? 4ஆம் தேதிக்கு பிறகு ஆய்வு செய்வோம். ஜாதகம் சொல்ல முடியாது, பணியை ஆற்றி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமான ஒரு எண்கணிதம், ஒரு மேத்தமேட்டிக்ஸை நம்ம பார்க்கிறோம். அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல சிலருக்கு கூடலாம் குறைக்கலாம். ஆனால் இந்த அணி இது மிகப்பெரிய வலுவான அணி. எதிர்த்தரப்பு வந்து 4ஆக பிரிந்திருக்கிற பொழுது அது எவ்வளவு கூடினாலும் அதை விட வின்னிங் எட்ஜ் என்பது மிக அதிகமாக இருக்கும். மதுரை சம்பந்தப்பட்ட விஷயம், மதுரையில் இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறனால, தேர்தல் நடைமுறை தொடர்ச்சியாக இருக்கிறனால மாபெரும் சித்திரை திருவிழாவை முறையாக சிறப்பாக நடத்துவதற்கான வழக்கமான கலந்தாய்வு கூட்டங்கள் எதுவும் நடக்கலை. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களை கொண்ட கலந்தாய்வு கூட்டம் கடந்த ஆண்டெல்லாம் 4 முறை நடத்துவோம். இப்போ எதுவும் நடக்கலை, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால. ஆனாலும் நாளையே அல்லது நாளை மறுநாள் வந்து மாவட்ட ஆட்சியரை பார்க்க இருக்கிறேன். கடந்த ஆண்டை விட சிறப்பான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகமும் அறநிலையத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சித்திரை வீதிகளில் கொட்டகை அமைப்பது என்பதும், அதே போல கூடுதலாக குடிநீர் பந்தல் வைப்பதும், சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆற்றினுடைய வடகரை பகுதிகளில் கூரை அமைப்பது. ஏன்னா மொட்டை எடுக்கிற பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து அந்த ரோடு வந்து தார் ரோடு உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சுடுகிற தார் ரோட்டில் குழந்தைகளை வச்சு மொட்டை எடுக்கிறாங்க. அதுக்கு பந்தல் போடணும், அது ரொம்ப முக்கியம், அதை செய்யணும். அதே போல முதலுதவி வசதிகள் போன்ற விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இரு அறநிலையத்துறையும் செயல்பட வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
கேள்வி கேளுங்க. இந்த 3 மசோதாக்கள் வந்து நிறைவேற்ற விடாமல் எதிர்கட்சிகள் சதி செஞ்சுட்டு முக்கியமா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து கொண்டு வந்ததுல மகளிருக்கு அநீதி இழைத்திருக்கிறது எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத பாஜக தரப்புல கொண்டு வந்தாங்க. இல்லை, இது வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதாக்கும் தொகுதி மறுவரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க பாஜக செய்திருக்கிற ஒரு சூழ்ச்சி தான். இது கொண்டு வரப்பட்டிருப்பது தொகுதி மறுவரை மசோதா தான். இதை வந்து மகளிர் இடஒதுக்கீடு என்ற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. அது இப்போ இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலே அதை உடனடியாக நம்ம நிறைவேற்றலாம். இவங்க வந்து தொகுதி மறுவரை என்ற மிகுந்த சிக்கல் நிறைந்த ஒரு பிரச்சனையை 50 வருடமாக ஃப்ரீஸ் செய்யப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் வந்து பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சாசனம் சொல்லுது. அது ஒரு முக்கியமான கோட்பாடு. இன்னொரு பக்கம் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களால் ஏற்பட்டிருக்கிற அசமத்துவமான நிலை, இந்த ரெண்டுக்கும் இடத்துல ஒரு பெரிய முரண் இருக்கிறது, ஒரு பெரிய சவால் இருக்கு. இதை சந்திப்பது இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அனைத்து மாநிலங்களினுடைய முதலமைச்சரை நடத்தி ஒன்றுபட்ட ஒரு ஆலோசனையை உருவாக்கி அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே கொண்டு போய் வைப்பதன் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற முடியும். ஆனால் இப்படி எந்த விதமான எக்ஸசைஸும் செய்யாம ஒரு 50 ஆண்டு காலம் ஃப்ரீ செய்யப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற விஷயத்தை மீண்டும் மறு ஓப்பன் பண்ணி 50 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மசோதாவை கொடுத்து நிறைவேற்றியது என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சூழ்ச்சி. குறிப்பாக தென் மாநிலங்களின் மீது பாஜகவுக்கு இருக்கிற வஞ்சகம், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய வெற்றிகரமான மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற அநீதியும் தண்டனையுமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சார், இதுவரை தமிழக வரலாற்றிலே காணாத ஒரு வாக்குப்பதிவு வந்து இந்த முறை வந்து நிகழ்ந்திருக்கு. இது சில பேர் வந்து புதிய கட்சிகளோட வரவுன்றதுனாலதான் அப்படிங்கிற ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, அதாவது போன சட்டமன்றத்தை விட தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 21 லட்சம் வாக்குகள் தான் கூடியிருக்கு. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் அது 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. அதற்கு முன்பு 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் ஏறக்குறைய 40 லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தால் இந்த முறை 21 லட்சம் வாக்குகள் தான் குறைந்திருக்கு. சதவிகித உயர்வு என்பதற்கு காரணம் SIR. மற்றபடி வந்து சராசரி உயர்வு என்னவோ அதுதான் வந்து பிரதிபலித்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டின் சராசரியை கூட இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கவில்லை என்பதை தான் பார்க்கிறேன். திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. இயல்பாகவே வந்து 3-4 அணிகள் போட்டியிடுகிற பொழுது ஆளுகிற கட்சியினுடைய அணியினுடைய வாக்கு சதவீதம், வாக்கு வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்கும். இயல்பாக வெற்றி வந்து மிக அதிகமாக கிடைக்கும். இதையால யாரு சார் பாதிப்படுது? 4ஆம் தேதிக்கு பிறகு ஆய்வு செய்வோம். ஜாதகம் சொல்ல முடியாது, பணியை ஆற்றி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமான ஒரு எண் கணிதம், ஒரு மேத்தமேட்டிக்ஸா நம்ம பார்க்கிறோம். அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல சிலருக்கு கூடலாம் குறைக்கலாம். ஆனால் இந்த அணி இது மிகப்பெரிய வலுவான அணி. எதிர்த்தரப்பு வந்து 4ஆக பிரிந்திருக்கிற பொழுது அது எவ்வளவு கூடினாலும் அதை விட வின்னிங் எட்ஜ் என்பது மிக அதிகமாக இருக்கும். மதுரை சம்பந்தப்பட்ட விஷயம், மதுரையில் இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறனால, தேர்தல் நடைமுறை தொடர்ச்சியாக இருக்கிறனால மாபெரும் சித்திரை திருவிழாவை முறையாக சிறப்பாக நடத்துவதற்கான வழக்கமான கலந்தாய்வு கூட்டங்கள் எதுவும் நடக்கலை. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களை கொண்ட கலந்தாய்வு கூட்டம் கடந்த ஆண்டெல்லாம் 4 முறை நடத்துகிறோம். இப்போ எதுவும் நடக்கலை, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால. ஆனாலும் நாளையே அல்லது நாளை மறுநாள் வந்து மாவட்ட ஆட்சியரை பார்க்க இருக்கிறேன். கடந்த ஆண்டை விட சிறப்பான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகமும் அறநிலையத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சித்திரை வீதிகளில் கொட்டகை அமைப்பது என்பதும், அதே போல கூடுதலாக குடிநீர் பந்தல் வைப்பதும், சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆற்றினுடைய வடகரை பகுதிகளில் கூரை அமைப்பது. ஏன்னா மொட்டை எடுக்கிற பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து அந்த ரோடு வந்து தார் ரோடு, உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சுடுகிற தார் ரோட்டில் குழந்தைகளை வச்சு மொட்டை எடுக்கிறாங்க. அதுக்கு பந்தல் போடணும், அது ரொம்ப முக்கியம், அதை செய்யணும். அதே போல முதலுதவி வசதிகள் போன்ற விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் அறநிலையத்துறையும் செயல்பட வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.